ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி, சத்தமா சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பக்கத்தில் பார்த்து கையை பிடிச்சி சொல்லுங்க, நீங்க வசனத்தில் பிறந்திருக்கிறீங்க. ஹாப்பி பர்த்டே. எதில் பிறந்திருக்கிறீங்க? பிசாசு நம்மளுடைய கடந்த காலத்தை சொல்லி ஞாபகப்படுத்தி பழசையே சொல்லுவான். நம்ம அதை பார்க்கவே கூடாது. ஒரு வீட்டில் ஒரு பையன் விளையாடும் போது வாத்து செத்து போச்சு. தங்கச்சி சொன்னால் அப்பா கிட்ட சொல்லிடுவேன். என்னதுங்க இது? ஒரு வாரமாக ஒரே மிரட்டல். அவன் என்ன பண்ணிட்டான், நேராக போய் அப்பாட்ட போயிட்டு அறிக்கை பண்ணிட்டான். மறுபடியும் தங்கச்சி வாத்து, அவன் சொன்னான் அது நேத்து. சொல்லுங்க, வாத்து. இனிமேட் நீ என்னை பிளாக்மெயிலே பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? நீ மனுஷன். சத்தமா சொல்லுங்க, என் பாவங்களை அவர் மன்னித்தார். என்னுடைய தகுதி அவரால் இருக்கிறது. சத்தமா, என்னை தகுதிப்படுத்துகிறவர். இன்னொரு முறை சொல்லுங்க, வாத்து. என்னை பார்த்து சொல்றியம்மா, வாத்து அது நேத்து. சத்ரு வெட்கப்பட்டு போனான். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வெற்றி பெற்றவன் எல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி எல்லாம் வெற்றி பெற்றவன் இல்லை. பிரைஸ் தி லார்ட். நம்ம இன்னைக்கு ஜெயமா வாழ்றது கர்த்தருடைய வார்த்தை. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஒரு வார்த்தையை நாம் வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆவியும் தாகமாயிருக்கிறவன் செய்தியினுடைய தலைப்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை. ஹல்லேலூயா. கையை தட்டி மாரநாதா சொல்லுங்க பாப்போம். மாரநாதா, இயேசுவே வாரும். பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்தை பிரியப்படுத்தி இந்த உலகத்தோட ஒத்து போறவங்களுக்கு பிசாசு அவங்கள குறிச்ச கவலையே இல்லை. ஆனால் நீங்கள் முழங்காலில் நிற்கிறீங்களே, பாதாளத்தின் வாசல்கள் நடுங்கும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பாதாளத்தின் வாசல்கள் நடுங்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 17ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக, தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன். கர்த்தருடைய பிள்ளைகளே, மணவாளன் மணவாட்டியை பார்த்து சொல்லுகிறார், மணவாட்டி வாரும். என்னதுங்க? வாரும். வாரும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லணுமா? ஒரு காலத்தில் இயேசு நம்மை தேடி வந்தார், இப்பொழுது நாம் அவரை தேடி வந்திருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை அவர் வந்துட்டு போயிட்டாருன்னா இப்படிப்பட்ட ஊழியங்கள் இருக்காது, இப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் இருக்க மாட்டார்கள். இங்கே நடக்கிற ஆராதனை, இந்த ஜெபம், இது எல்லாம் வருகை மட்டும்தான். வந்துட்டு போயிட்டாருன்னா கைவிடப்பட்டவர்கள் மாத்திரம்தான் இருப்பார்கள். இந்த ஜெபம் எதுக்கு என்று சொன்னால், உங்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்த. Praise the Lord. Amen. If fail to prepare, preparing to fail. நீ ஆயத்தம் செய்ய தவறுவாயானால் தவறு செய்வதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறாய். மோசே 80 ஆண்டு ப்ரிப்பேர் ஆனார், செய்த ஊழியம் 40 ஆண்டு. Praise the Lord. Amen. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தில் பரிசுத்தவான்கள் எல்லாம் ப்ரிப்பேர் ஆனாங்க. இந்த சபை ஆவியானவர் இங்கே வைத்திருக்கிறதுக்கு காரணம்,
உங்களை ஆயத்தப்படுத்த. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க வருகையில் போகணும்? அல்லேலூயா. அவர் வரப்போகிறார். கோதுமையையும் பதரையும் பிரிக்க போகிறார். கோதுமையை களஞ்சியத்திலே சேர்க்க போகிறார், பதரையோ அக்கினியிலே சுட்டெரிக்க போகிறார். கோதுமைக்கு களஞ்சியத்தை வைத்திருக்கிறார். அருமையான தேவ ஜனமே, நீங்கள் களஞ்சியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். களஞ்சியம் என்றால் பரலோக ராஜ்யம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள். கேட்கிறவனும் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். வாசிங்க 11ஆம் வசனம். 11. நீதி செய்யட்டும். வருகிறேன். அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். என்னதுங்க? வருகையை குறித்து யோவான் ஸ்நானகன் சொன்னார், அவர் கையிலே தூற்றுக்கூடையை கொண்டு வருகிறாராம். தூற்றுக்கூடையினுடைய வேலை கோதுமையையும் பதரையும் பிரிப்பதற்கு. இங்க ஒரு வார்த்தை வருகிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். உங்க எல்லாரையும் பார்த்து சொல்றேன், அவர் சீக்கிரமாய் வருகிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சீக்கிரமாய் வருகிறார். அதாவது காலையில் வந்தவங்களுக்கு தெரியும், மற்றவங்களை பற்றியும் ஊழியங்களை பற்றியும் தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவதை நிறுத்திவிட்டு ஜபத்தை அதிகப்படுத்துவோம். தேவனுடைய வசனத்தை நேரத்தை வாசிப்பதில் அதிகப்படுத்துவோம். ஆமென். சொல்லுங்க பக்கத்தில், நம்மளையும் நம்ம ஊழியத்தையும் அற்பமாய் நினைக்கிறவர்கள் அற்பமாய் நினைக்கட்டும், நல்லா இருக்கட்டும். மசால் தோசை வாங்கி கொடுங்கள். வார்த்தையை கவனிங்க. ஊழியங்களையும் விசுவாசிகளையும் தேவையில்லாத வார்த்தைகளை குறை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்க, அது அப்படியே தான் இருக்கும், வளரவே வளராது. பேசி ஒன்றும் சாதிக்க முடியாது, ஜெபிச்சா அதில் ஒரு உயிர் இருக்கும். என்னதுங்க? ஜெபிச்சா காலையில் சொன்ன பெட்ரோல் ஊத்துறது ஒருத்தர், நெருப்பு பற்ற வைக்கிறது ஒருத்தர், ஊதி விடுறது ஒருத்தர், விசிறி ஒருத்தர். இந்த நைட்டில் சொல்கிறேன், அப்படிப்பட்ட காரியமே நமக்கு வேணாம். நம்ம வேலை என்ன தெரியுமா? வருகைக்கு ஆயத்தமாகணும். நீ ஆயத்தப்படு, உன்னோட கூட ஆயத்தப்படுத்து, அவர்களுக்கு காவலாளனாயிரு. சபையே, 24 மணி நேரமாக குறை பேசுறதுக்கு ஒரு டீம் இருக்கு, அது நம்மளுக்கு வேணாம். நம்ம வேலை ரட்சிப்பின் வஸ்திரத்தை கரைபடாமல் பாதுகாத்து கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, நான் இயேசுவை பார்ப்பேன், இயேசு பேயை பார்த்துப்பார். நீங்கள் எல்லாம் பேய் தாங்க, நல்லா கவனிக்கணும். பேயா துரத்துறான், கடைசி காலத்தில் பேய் அவனை துரத்துது. இந்த டுடே நைட் தேவையில்லாத வார்த்தை வேண்டாம், அனாவசியமான வார்த்தை வேண்டாம், பேயை பற்றி பேச வேண்டாம், இயேசுவை பற்றி பேசுங்க. சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, பகலெல்லாம் பேயை பேசுனீன்னா ராத்திரில் பேய் தான் வரும் கனவுல. சில பேர் எப்போ பார்த்தாலும் பேய் சூனியம் சோபாக்கியில் வச்சிருக்கிறாங்க, அங்கே வச்சிருக்கிறாங்க, அதெல்லாம் வேணாம். ஆண்டவர் உங்களை ரத்த கோட்டைக்குள்ளே வச்சிருக்கிறாரு, கிருபைக்குள்ளே வச்சிருக்கிறாரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவனுக்கு கண்ணே தெரில, அவனுக்கு கண்ணே இந்த பக்கம் அட்டென்ஷன். சொல்லுங்க, அவனுக்கு கண்ணே தெரில. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ரத்த கோட்டைக்குள்ள உங்களை வச்சிருக்கிறாரு. இயேசு பெரியவர். என்னதுங்க? இயேசுவை பற்றி பேசுங்க, அவருடைய வார்த்தையை பேசுங்க. சபையே, இந்த நாளின் செய்தியினுடைய தலைப்பு
இயேசுவினுடைய வருகை. என்னதுங்க? என்கேஜ்மெண்ட் ஆன பொண்ணு கல்யாண கால முகத்தில் வந்துடும். ஞானஸ்தானம் எடுத்தவங்கெல்லாம் என்கேஜ்மெண்ட் ஆனவங்க. பிரைஸ் தி லார்ட். நம்ம முகத்தில் ஒரு கலை இருக்குது. என்ன கலைன்னா, இயேசுவை சந்திக்க போகிறோம். யாரை சந்திக்க போகிறோம்? சபை என்பது ஹீலிங் சென்டர் அல்ல, சபை என்பது டெலிவரன்ஸ் சென்டர் அல்ல, சபை என்பது டிரான்ஸ்ஃபர்மேஷன் சென்டர். அப்ப ஹீலிங் இல்லையா, டெலிவரன்ஸ் இல்லையா, நீங்க உள்ள வரும்போதே ஹீலிங் ஆயிடும். மீன் வாங்குறீங்கல்ல, எக்ஸ்ட்ரா ஒரு கொசுறு வாங்குறீங்களே, அதான் ஹீலிங். எல்லாம் ஒரு பேக்கேஜ். சத்தமா சொல்லுங்க, பேக்கேஜ். அம்மா, சபை என்பது டெலிவரன்ஸ் சென்டர். நிச்சயம் டெலிவரன்ஸ் இருக்கு, ஹீலிங் இருக்கு. சபை என்பது உங்களை மணவாளனுக்கு நேராக ஆயத்தப்படுத்துகிற இடம். என்ன இடமா இது? இது என்ன இடம் சொல்லுங்க? என்னை ஆயத்தப்படுத்துகிற இடம், டிரான்ஸ்ஃபர்மேஷன். பிரைஸ் தி லார்ட். நீங்க சபைக்கு வர்றதுக்கு முன்னாடி கல்யாண ஆல்பத்தெல்லாம் பாருங்க, பழைய ஆல்பம்லாம் திருட்டு மூஞ்ச மாதிரி இருக்கும். ஆனா நீங்க ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாவியை பெற்று வந்திருக்கிறீங்களே, உங்க முகத்துல ராஜ கலை. இப்படி மறைச்சு மறைச்சு பார்த்தா எப்படி நான் பேசுறது? பிரைஸ் தி லார்ட். ஆமென். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். என்ன சொல்றாருங்க ஆண்டவர்? சொல்றாரு, கலையை பிடுங்கிறது என் வேலை. என்னது? எப்போ பார்த்தாலும் கலையை பற்றியே பேசுறது, மற்றவங்களை கிண்டல் அடித்து பேசுறது, அது நமக்கு வேணாம். ஆண்டவர் சொல்றாரு, கலையை பிடுங்கிறதுக்கு நான் தூதனை அனுப்புறேன்றார். யார் அனுப்புறாரு? தூதனை அனுப்புறார். உங்க வேலை கவனிக்கணும், சபையோட ஐக்கியம், இயேசுவோட ஐக்கியம், ஊழியனோட ஐக்கியம், வசனத்தோட ஐக்கியம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அதான் நீங்க கவனமா இருந்தா போதும். அங்க ஒரு வார்த்தை போட்டிருக்கு, சீக்கிரமாய் வருகிறேன். என்னதுங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சீக்கிரமாய் வருகிறார், ஆயத்தமாயிருங்கள். பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளாதவங்க பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்க. யாராவது ஞானஸ்தானம் எடுக்காதவங்க இருக்கீங்களா? கையை உயர்த்தி காட்டுங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறேன், பயந்துடாதீங்க. ஞானஸ்தானம் எடுக்காதவங்க யாரா இருக்கீங்களா? வெக்கப்படாம கையை உயர்த்துங்களே, உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கடைசியில் கொஞ்சமா தூக்குங்க, பாதியாவது தூக்குங்க. சரி, பிரைஸ் தி லார்ட். சில பேர் மனசுல தூக்கி இருக்கிறீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார். ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 21:2. நகரத்தை கண்டேன், புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சபைக்குள் வரும்போது ரோமர் 6:17 வாசிங்க. ரோமர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். முன்னே நீங்கள் இப்பொழுது ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போ சபைக்குள்ள வந்திருக்கிற நீங்க உங்க ஊழியனை வைத்து தேவன் ஆயத்தப்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். அப்போ உள்ள வந்திருக்கிற நீங்க இந்த உபதேசத்திற்கு, இந்த சத்தியத்திற்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறீங்களா? எப்படி கேட்கணும்? மனப்பூர்வமாய். அங்க ஒரு வார்த்தை போட்டிருக்கு 2ஆம் வசனத்துல, மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கவனிக்கணும். ஆண்டவர் உங்களை கிருபையாய் விடுதலையாக்கி சபைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாரு. இங்க கொண்டு வந்திருக்கிறாரு, சபைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார்.
தாய், தகப்பன், பிள்ளைகள், உங்களுக்குள்ள என்ன வாஞ்சை இருக்கணும்னா கவனிக்கணும். நான் இந்த உலகத்தை விட்டு போகும்போது கவனிக்கணும், எனக்கு ஒரு நித்தியத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. எனக்கு இந்த பூமியிலே ஆண்டவர் எனக்கு என்ன நியமிச்சிருக்கிறாரோ அதை நான் செஞ்சு முடிச்சுட்டு தான் நான் போவேன். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அப்போ சபை உங்களை ப்ரிப்பேர் பண்ணுகிற இடம், உங்களை உருவாக்குகிற இடம். வாசிக்க கேட்போம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஜோஷுவா சாப்டர் 1 verse 5. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் இல்லை, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். அம்மா, இந்த சபையில் உங்க எல்லாரையும் பார்த்து பாரமா சொல்றேன், லைவா போயிட்டு இருக்கு. நீங்க எல்லாருமே ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும். ஆத்துமாக்களை சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வருகையில் வெறுங்கையோட போகாதீங்க. என்ன பண்ணாதீங்க? வெறுங்கையோட போகாதீங்க. ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணுங்க. இந்த இடத்துல உருவாகுங்க. பணத்தை நினைச்சு, கடன் தொல்லையை நினைச்சு, அதையே யோசிச்சு யோசிச்சு தேவன் கொடுத்த உத்தரவாதத்தை மறந்துடாதீங்க. பிரைஸ் தி லார்ட். தலைமையில கை வைங்க, சொல்லுங்க, என் மேல ஒரு உத்தரவாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். என்ன வச்சிருக்கிறாருங்க? ஒரு உத்தரவாதத்தை வச்சிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொன்னாரு, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆண்டவர் வேதத்தில் யோசுவாவை குறித்து வாசிக்கிறோம். யோசுவா என்னும் வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஸ்தோத்திரம். ஒரு வாலிபன் உருவாயிட்டான். கவனிக்கணும், சின்ன வயசுல வாலிபன் நாட்களிலே அடங்கியிருந்து கற்றுக்கொள்ளும் போது, ஊழியர்கள் பேசும்போது அவர் வாயிலிருந்து எச்ச தெளிக்கும். அதெல்லாம் என் மேல படம், அதெல்லாம் அபிஷேகமா நான் நினைப்பேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அம்மா, உங்க தேவைக்காக தெரிஞ்சிக்கல, அவருடைய தேவைக்காக உங்களை தெரிஞ்சுக்கிட்டார். உங்க தேவையை காட்டிலும் இயேசுவின் தேவை பெருசு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிக்கணும், உட்கார்ந்து இருக்கிற இந்த இடம் உருவாயிடுங்க. பிரைஸ் தி லார்ட். அபிஷேகம் பெறாதவங்க பெற்றுக்கொள்ளுங்க. ஞானஸ்தானம் எடுக்காதவங்க எடுத்துக்கொள்ளுங்க. ஆராதனைக்கு ஒழுங்கா வாங்க. ஆத்துமா பாரத்தோட இருங்க. உபதேசத்தை கற்றுக்கொள்ளுங்க. உபதேசத்தின்படி வாழுங்க. இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, யோசுவா 1:5 வாசிக்கலாம். ஜோஷுவா சாப்டர் 1:5. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் நான் மோசையோடு இருந்தது போல, எல்லாம் சொல்லுங்களேன், மோசே இல்ல, மோசையோடு இருந்தவர் இருக்கிறார். இப்போ இந்த சபையினுடைய வரலாறை 5 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பாஸ்டர் சொல்லிட்டான். இது எப்படி ஜபத்தில் வளர்ந்தது, இந்த சபையை கர்த்தர் எப்படி நடத்தினார், இந்த இடத்துல இருக்கிற பரிசுத்தவான பத்தி பாஸ்டர் அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னா, அந்த மோசே இல்ல, அந்த பரிசுத்தவான் இல்ல, அந்த மோசையோடு இருந்தவர், அந்த பரிசுத்தவானோடு இருந்தவர் இப்ப இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்பா இல்ல, அப்பாவோடு இருந்த தேவன் என்னோடு இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களே, ஐயோ அப்பாவை இழந்துட்டேனே, அம்மாவை இழந்துட்டேனே, நான் சொல்றேன், அப்பா இறந்துட்டாரு, அப்பாவோடு இருக்கிறவர் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதாவது மோசேக்கு வயசாச்சு, மோசையின் மேல இருக்கிற அபிஷேகத்து கிருபைக்கு வயசாகல. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அதனால ஆண்டவர் மோசேகிட்ட சொல்றாரு, தைரியமா போ, நான் சொல்றதை செய். பிரைஸ் தி லார்ட். ஆமென். சபை கவனிக்கணும், விடுதலையின் ஊழியம் மோசையின் கரத்தில் கொடுக்கப்பட்டது. என்ன ஊழியம்? சுதந்தரிக்கிற ஊழியம் யோசுவாவின் கரத்தில் கொடுக்கப்பட்டுச்சு. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்ப நல்லா கவனிக்கணும், நிறைய இடங்களுக்கு போகணும், தேவனுடைய வார்த்தையை கொண்டு போகணும், சுவிசேஷத்தை கொண்டு போகணும்.
அந்த ஜனங்களை வசனத்தில் விடுதலையாக்கி அவர்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கு சொந்தமாக்கணும். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, விடுதலை ஊழியம் எவ்வளவு முக்கியமோ சுதந்தரிக்கிற ஊழியம் அவ்வளவு முக்கியம். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ராத்திரி நேரத்தில் சொல்றேன், நீங்க நல்லா சம்பாதிங்க, படிங்க, வேலை செய்யுங்க, ஆனா நோக்கத்தை மறந்துடாதீங்க. என்ன நோக்கம்? இயேசு வரப்போறாரு, நம்ம ஆயத்தமாகணும். என்ன நோக்கம்? குடும்பமா போகணும், குடும்பமா இயேசுவை சந்திக்கணும். வேதம் சொல்லுது, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். விசுவாசிக்கிறீங்களா? யாரை சேவிப்போம்? கர்த்தரையே சேவிப்போம். அப்போ கவனிக்கணும், பிசாசு என்ன பண்றான் தெரியுமா? அப்பா அம்மா 40 வருஷம் கட்டி எழுப்பின குடும்பத்தை, ஊழியத்தை இடிச்சிடறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, எது சக்சஸ் லைஃப் தெரியுமா? நீ ஆராதிச்ச இடத்துல, நீங்க கர்த்தருக்காக நின்ன இடத்துல உன் பையன் வரணும், உன் பொண்ணு வரணும். கையை தட்டி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் ஆராதிச்ச இடத்துல, நான் உங்களுக்காக பயன்பட்ட இடத்துல என் பிள்ளைய கொண்டு வரணும் ஆண்டவரே. Praise the Lord. Hallelujah. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாழ்க்கையில் முன்னேறுவது நல்லது, இருக்கிறதை தக்க வச்சு கொள்வது அதை விட ரொம்ப நல்லது. Praise the Lord. Amen. சொல்லுங்க, வாழ்க்கையில் முன்னேறது ரொம்ப நல்லது. நல்ல முன்னேறுங்க. இருக்கிறதை தக்க வச்சு கொள்வது அதை விட ரொம்ப நல்லது. இருக்கிறது என்ன தெரியுமா? நீங்க முன்னேறுவதற்கு காரணமாக இருந்த ஜெபம், நீங்க முன்னேறுவதற்கு காரணமாக இருந்த இயேசு, நீங்க முன்னேறுவதற்கு காரணமாக இருந்த உன் திருச்சபையின் போதகர், அதை காத்துக்கொள்ளுங்கள். Praise the Lord. Hallelujah. அருமையான தேவ ஜனமே, வசனத்தை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இது உங்களை ஆயத்தப்படுத்துகிற இடம். டிரான்ஸ்ஃபர்மேஷன். வசனத்தை கேட்க கேட்க ஒரு மறுரூபம் உங்களுக்குள்ள வந்துடும். Praise the Lord. Amen. அதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். வசனத்தை கேட்க கேட்க சுபாவம் மாறிடும். ஆண்டவர் உன் பாஷைகளை மாற்றுவார். ஸ்தோத்திரம். இந்த ராத்திரி நேரத்தில் உங்களை பார்த்து சொல்றேன், மணவாளனுக்கு ஆயத்தப்படுத்துகிற இடம், மணவாளனுக்கு நேராக ரெடி பண்ற இடம் இதுதான். மோசே கிட்ட யோசுவா காத்திருந்தார், ஆண்டவர் யோசுவாவை ரெடி பண்ணினார். அல்லேலூயா. மோசையை கண்டு கவனிங்க, செங்கடல் பிரிந்து போயிற்று. யோசுவாவை கண்டு யோர்தான் அதுவும் பிரிந்து போயிற்று. அல்லேலூயா. உங்க அப்பாவை கண்டு கவனிங்க, உங்களை கண்டு எப்படி செங்கடல் பிரிகிறதோ உங்க பிள்ளைகளை கண்டு யோர்தான் பிரியும். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிற மாட்ட கை தட்டு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Praise the Lord. Hallelujah. அவர் வருகை மிகவும் சமீபமாயிருக்கிறது. நல்லா கவனிக்கணும். கடைசி நாட்களில் உங்க எல்லாரையும் பார்த்து சொல்றேன், படிப்பு நல்லது, வேணான்னு சொல்லல, படிங்க, நல்லா படிங்க. ஆனா இந்த படிப்பை வச்சு நல்ல வேலை வாங்கலாம், ஆனா இந்த படிப்பை வச்சு பரிசுத்தமா வாழ முடியாது. Praise the Lord. Amen. மறுபடியும் சொல்றேன், சிலலாம் படிப்பு அப்படியே போட்டுக்கிறாங்க, கார்ல எல்லாம் போட்டுக்கிறாங்க. போட்டுக்குங்க, நல்லா போட்டுக்குங்க, வேணான்னு சொல்ல, போட்டுக்குங்க. ஆனா நல்லா கவனிக்கணும், எது முக்கியம்னா தேவன் விரும்புகிற பரிசுத்தம். என்னதுங்க? நெஞ்சில கை வைங்களேன். உள்ள அவரை வச்சுக்கிட்டு என்ன காட்டக்கூடாது. ஆளப்பாரு, என்னப்பாரு. பவுல் சொல்றார், நாட் ஐ பட் கிரைஸ்ட். நான் அல்ல, கிறிஸ்துவே. கையை உயர்த்தி சொல்லுங்க. நான் தெரியக்கூடாது, என் படிப்பு தெரியக்கூடாது. எது தெரியணும்? சத்தமா சொல்லுங்களேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க படிப்பை பார்த்து பேய் பயப்படாது. எது பயப்படாது? பேய் பயப்படும். ஏங்க,
இயேசுவை கண்டாதான் பேய் பயப்படும். சத்தமா, நான் படிப்புக்கு எதிராளியானவன் இல்லை. நல்லா படிங்க, நல்ல மார்க் வாங்குங்க, தேவன் மகிமைப்படட்டும். பிரைஸ் தி லார்ட். ஆனா நல்லா படிச்சுட்டு, அதாவது வார்த்தை ஒரு மாதிரி வாய்ஸ் எல்லாம் மாத்தி எல்லாம் சொல்லுங்க, இது பந்தா வாழ்க்கை அல்ல, பரிசுத்த வாழ்க்கை. என்னதுங்க இது? என்ன வாழ்க்கை? ஒரு வார்த்தை உங்களுக்கு காட்ட போறேன். தனிப்பட்ட வாழ்க்கையை குறிச்சும் பிரசங்கம் பண்றேன், வருகையை குறிச்சும் பிரசங்கம் பண்றேன். அண்டர்லைன் பண்ணிடுங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென். எகிப்திலிருந்து புறப்பட்டது 6 லட்சம் புருஷர்கள். 6 லட்சம் புருஷர்ல ஜோஷுவா காலேப் மாத்திரம் ஆயத்தமாயிட்டார். விடுதலை ஊழியம் மோசே, சுதந்தரிக்கிற ஊழியம் ஜோஷுவா. விடுதலை ஊழியம் எவ்வளவு முக்கியமோ சுதந்தரிக்கிற ஊழியம் அவ்வளவு முக்கியம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பாரத்தோட பிரசங்கம் பண்றேன், எழுதுங்க, கேளுங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு வார்த்தையை, நீ அந்த வார்த்தையை மீண்டும் வாசிக்கிறீங்களா? யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உன்னோட இருப்பேன். எல்லாம் சொல்லுங்களேன். அப்பா மேல இருந்த மகிமை பிள்ளை மேல. என்னதுமா? பிள்ளையை போல நடத்தினார் யோசுவாவை மோசே. அப்பா மேல இருந்த கிருபை, அப்பா மேல இருந்த மகிமை பிள்ளையின் மேல கர்த்தர் வச்சார். அது போதும் உங்களை உயர்த்தும். பிரைஸ் தி லார்ட். தலைமையில கை வைங்க. ஆண்டவரே, என் மெய்ப்பெண் மேல வச்சிருக்கிற மகிமை, என் மெய்ப்பெண் மேல வச்சிருக்கிற அபிஷேகம், அது என் மேல. எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. ஒரு கர்த்தருடைய பிள்ளையினுடைய அடையாளம் என்ன? ஒரு தேவன் மனுஷனுடைய அடையாளம் என்ன? ஐயா, ஒரு தேவ மனுஷனுடைய அடையாளம், ஒரு கர்த்தருடைய பிள்ளையினுடைய அடையாளம் தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை. பிரைஸ் தி லார்ட். ஆமென். தயவு செய்து இந்த படிப்பு எல்லாம் வெளியே காட்டாது, அதெல்லாம் போனால் வேஸ்ட். ஆனால் நீங்கள் மகிமையோடு போனீங்கன்னா தடெல்லாம் உடஞ்சிரும். எது உடஞ்சிரும்? தடெல்லாம் உடஞ்சிரும். நீங்கள் யார், என்ன, ஏது அதெல்லாம் வேணாம். இயேசுவை வெளிப்படுத்துங்கள். யார் வெளிப்படுத்துங்க? சத்தமா, யார் வெளிப்படுத்தணும்? இயேசு வெளிப்படுத்துங்க. ஒரு கர்த்தருடைய பிள்ளையினுடைய அடையாளம் விலையேற பெற்ற வஸ்திரம் அல்ல. ஒரு கர்த்தருடைய பிள்ளையின் அடையாளம் காஸ்ட்லி பொருள் அல்ல. ஒரு கர்த்தருடைய பிள்ளையின் அடையாளம் கர்த்தருடைய மகிமை. நான் 10,000 ரூபாய் சட்டையை போட்டுக்கிட்டு ஸ்டேஜில் நின்று பிரசங்கம் பண்ணிட்டேன்னு வைங்க. நான் 10,000 ரூபாய் சட்டை போட்டுட்டு நிற்கிறது நல்லா கவனிக்கணும். ஜனங்களுக்கு விடுதலையே ஆகல, ஜனங்களுக்கு மகிமையே வரல, விடுதலையே ஆகல, அந்த மகிமையை பார்க்கல, என் சட்டை போட்டே வேஸ்ட் ஆச்சே. எனக்கு காஸ்ட்லி முக்கியம் அல்ல, மகிமை தான் முக்கியம். எது முக்கியம்? க்ளோரி. அம்மா சீஷர்களை பார்த்து சொன்னாங்க, கலிலேயர்கள் அல்லவா? என்னதுங்க? மேல் வீட்டறையிலே காத்திருந்தாங்க, கர்த்தருடைய மகிமை நிரப்புச்சு, ராஜாக்களை கண்டு பயந்தாங்க. அவங்களும் ஆயத்தமானாங்க, மற்றவங்களையும் ஆயத்தப்படுத்தினாங்க. வேதம் சொல்லுகிறது, திரளான ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். கைகளை தட்டி, கர்த்தருடைய மகிமை உன்மேல் காணப்படும், கர்த்தருடைய மகிமை உன்மேல் காணப்படும்.
அதாவது என் பொருளாதாரத்தை வச்சு ஒருத்தன் எனக்கு மரியாதை கொடுத்தான்னு வைங்க, நான் ஒரு ஏமாளி. எதை வச்சு? பொருளாதாரத்தை வச்சு மரியாதை அல்ல, கர்த்தரை வச்சு உனக்கு மரியாதை வரணும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பொருளாதாரங்கள் டெம்பரவரி, மகிமை பர்மனன்ட். ஹல்லேலூயா. இந்த ராத்திரி நேரத்தில் நான் பிரசங்கிக்கிறேன், நீங்க ஆயத்தமாவுங்க. மேல் வீட்டறையிலே ஆரம்பிக்கப்பட்ட பெந்தேகோஸ்தே சபையை கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது, கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது. கர்த்தர் தேசத்தில் பெரிய காரியங்களை செய்தார். பெரிய ஆளாவதுக்கு பெரிய ஆளவரோட கனெக்ஷன் வேணாம், பெரிய ஆளாவதுக்கு பெரியவரோடு இருந்தா போதும். சொல்லுங்க, பெரியவங்களோடு இருக்கிறது வேற, பெரிய தேவனோடு இருக்கிறது வேற. பிரைஸ் தி லார்ட். நாகமான் பெரிய தேவ மனுஷனோடு இருக்க விரும்பினான், கேயாசி பெரிய மனுஷனோடு இருக்க விரும்பினான். நீங்க பெரிய தேவனோடு இருக்கும்போது பெரிய பெரிய மனுஷர்கள் உங்களை தேடி வருவார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். என்ன செய்தி கொடுக்குறேன்னா, உங்க கான்செப்ட் மைண்ட் செட் எல்லாம் எப்படி தெரியுமா இருக்கணும்? இயேசு கிறிஸ்து வரப்போறார், எப்படி ஆயத்தமாகணும், எப்படி ரெடி பண்ணணும், எப்படி இருக்கணும், அதுதான். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார், இயேசு பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். அல்லேலூயா. தேவனுடைய சபையே, கர்த்தருடைய பிள்ளையே, தரிசனம் பெற்ற ஆளோட இரு, தேவன் வெச்ச இடத்துல இரு, தேவைகளும் சந்திக்கப்படும், வருகையிலும் போயிடுவீங்க. ஆமென். ரூத்து ப்ரொவிஷன் பின்னாடி போல, ரூத்து தரிசனத்துக்கு பின்னாடி போனான். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ப்ரொவிஷன் பின்னாடி போகாதீங்க. தமிழ்ல என்ன சொல்றது? மல்லிகை சாமான கொடுக்கிற பின்னாடி போகாத, மல்லிகை சாமான கொடுக்கிற இயேசு பின்னாடி போ. அதான் கிளீன் வேர்டு. என்னதுங்க? சத்தமா பக்கத்தில் பார்த்து சொல்ல, நீங்க தரிசனத்தின் பின்னாடி போங்க, மல்லிகை சாமானே உனக்கு ஃபோன் பண்ணோம், எங்க இருக்கிறாய்? எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. சில பேர் சொல்றாங்க, அவன் பின்னாடி போனா மல்லிகை சாமான் கிடைச்சிரும், அது பாக்கெட்டே தான் நிரப்போம், அவர் பின்னாடி போ, வாழ்க்கையை நிரப்பும். கையை தட்டி கத்திர சோதரம் பண்ணுங்க. பணம் பாக்கெட்டை நிரப்பும், பரலோகத்தே தேவன் வாழ்க்கையை நிரப்புவார். பணம் வாழ்க்கையின் ஒரு பகுதியை சந்திக்கும், பரலோகத்தின் தேவன் வாழ்க்கையின் முழு தேவைகளையும் சந்திப்பார். விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுங்க. யோசுவா சைலண்டா இருந்தார், தரிசனம் பெற்ற தேவ மனுஷனோடு இருந்தார், அமைதியா இருந்தார், உருவாயிட்டார், ஆயத்தமாயிட்டாரு. கானான்ல கொண்டு போய் சேர்க்கிற ஒரு பொறுப்பை கர்த்தர் அவர் மேல அபிஷேகமா வச்சார். அம்மா, ப்ரமோஷனு, பணம், வீடு, சொத்து, அதை பேசுறதை நிறுத்திட்டு வசனத்தின் ரெவலேஷனுக்குள்ள வாங்க. ஹல்லேலூயா. எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கர்த்தர் சந்திப்பாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அம்மா, இயேசு ஸ்ட்ராங், நம்மலாம் வீக் பார்ட்னர், அவர் ஸ்ட்ராங் பார்ட்னர். என்னதுங்க? அவர் ஸ்ட்ராங்கா இருக்கிறவரு,
இந்த ஸ்ட்ராங்கா இருக்கிற தேவன் வீக்கா இருக்கிற நம்மளை தெரிஞ்சுக்கிட்டாரு. விசுவாசிக்கிறீங்களா? பக்கத்தில் பார்த்து சொல்லு, வீக்கு சீக்கு அங்க போய் அணிஞ்சிரு. அல்லேலூயா. இந்த பேட்ச் எல்லாம் அதோட மேட்ச் ஆகணும். சத்தமே காணுமே. இந்த பேட்ச் எல்லாம் அந்த தேவனோட மேட்ச் ஆகிறதுக்கு தான் இந்த ஆராதனை. பிரைஸ் காட், ஆமென். இந்த ஆராதனையில் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அல்லேலூயா. பொருளாதாரத்தின் பின்னே போக வேண்டாம், பொருளாதாரத்தை தருகிற இயேசு பின்னாடி போங்க. நிறைய பேர் பணக்காரன் பின்னாடி போறாங்க. பணக்காரன் பின்னாடி போகாதீங்க, பணக்காரனே உருவாக்கின இயேசு பின்னாடி போங்க. விசுவாசிக்கிறீங்களாமா? நல்ல சபையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களாமா? நல்ல பாஸ்டர் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் வருகைக்கு நீங்க போகணும்னா உங்களுக்கு ஒரு வசனத்தை காட்டி கொடுக்கிறேன். எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எஸ்தர் 2:8. இரண்டாம் வசனத்தை சபையார் எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். 2:8. ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்படுகிற போது என்ன போட்டிருக்குதுங்க? எல்லாரும் எஸ்தரை ரெடி பண்ணல. எஸ்தரை ரெடி பண்றதுக்கு ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் ஏகாய். அம்மா, உனக்கு ஒரே சபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், ஒரே ஒரு மேய்ப்பனை கொடுத்திருக்கிறார். இந்த ஒரே சபையில் அடங்கியிருந்து இந்த ஒரே மேய்ப்பனுடைய அண்டர்ல வசத்தில் இருப்பாயானால் அந்த ஒரே ஒரு தேவனை சந்திக்கலாம். வாசிக்கலாம். எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 2:17. ராஜா கிடைத்தது. ஆகையால் ராஜ கிரீடத்தை யார் வச்சாரு? ராஜா ஏகாயின் வசத்துல போய் தன்னை அர்ப்பணித்து தன்னை ஒப்பு கொடுத்து வாழ்ந்ததுனால ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்வு அவளுக்கு வந்துச்சு. அப்போ சபையில் வருகிற நீங்கள், உங்களுக்கு உங்க மேய்ப்பனை கர்த்தர் ஒரு ஏகாயாய் வைத்திருக்கிறார். 12ஆம் வசனத்தை வாசிங்க. 12ஆம் வசனம். நாளும் சுத்திகரிப்பின் நாளிலும் என்னதுங்க அம்மா, அவளுடைய அர்ப்பணிப்பு, அவளுடைய கீழ்ப்படிதல், ஒப்பு கொடுத்தல் மிகப்பெரிய ஒரு உயர்வை கர்த்தர் கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட், ஆமென். உங்களுக்கு ஒரு ஏகாயை வச்சிருக்கிறார், அவர் தான் உங்க பாஸ்டர். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ராத்திரி நேரத்தில் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுங்களா? வருகைக்கு போக வேண்டுமானால் தனிப்பட்ட வாழ்க்கை அந்தரங்கமோ வெளியரங்கமோ கரெக்டா இருக்கணும். உலகம் நம்மை அரங்கத்தில் பார்க்கிறது, பரலோகம் நம்மை அந்தரங்கத்தில் பார்க்கிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 1ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். சங்கீதம். அப்படி இராமல், அதாவது துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும், அவங்க பதற போல போயிடுவாங்க. அம்மா, உன்னை குறை பேசுறவன், ஊழியத்தை பத்தி பேசுறவன் பதற போல பறந்து போயிடுவான். அமைதியா இருக்கிற நீங்க, ஜெபிக்கிற நீங்க,
கர்த்தருக்கு பயப்படுகிற நீங்க களஞ்சியத்தில் போய் சேருகிற ஒரு கோதுமையா மாறிடுவீங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த செய்தியில் உங்களுக்கு என்ன வலியுறுத்தி சொல்றேன்னா, வருகைக்கு போக வேண்டுமானால் தேவன் கொடுத்த திருச்சபையில் வசனத்தை கேட்டு உபதேசத்தை கேட்டு உபதேசத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து வாழ்வீர்களானால் வருகையில் போவீர்கள். ஹல்லேலூயா. எல்லாம் கையை தட்டி சொல்லுங்க, இயேசுவே வாரும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வருகையில் நீங்க போக வேண்டுமானால் ஒரு வசனத்தை நீங்க கவனிக்கணும். உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். உன்னத பாட்டு என்ன போட்டிருக்கு? அருமையான வார்த்தை. 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என்ன போட்டிருக்கு? வெளிப்படுத்துற விசேஷத்தில் போட்டிருக்கு, இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் பிரவேசிப்பேன். 3:20 வெளிப்படுத்தல போட்டிருக்கு. ஆனா உன்னத பாட்டில் என்ன போட்டிருக்குன்னா 2ஆம் வசனத்துல வாசிக்கமா, கதவை திற. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை சந்திக்க வந்திருக்கிறேன், நான் உன்னோட பேசணும், கதவை திற. அந்த அம்மா என்ன சொல்லுது வாசிங்க, மணவாட்டி என்ன சொல்லுது? 3ஆம் வசனம், என் வஸ்திரத்தை கழற்றி போட்டேன். இப்பதான் நான் வேலைக்கு போயிட்டு வந்தேன், இப்பதான் ட்ரெஸ்ஸை மாத்திட்டேன். கீழே அடுத்தது, என் பாதங்களை கழுவினேன், இப்பதான் குளிச்சுட்டு வந்துக்கிறேன், வீட்டு உள்ள வந்திருக்கிறேன். அடுத்தது, நான் எப்படி அழுக்காக்குவேன். நான் நடந்து வந்தா காலெல்லாம் அழுக்காயிடும், நான் மலையில எப்படி சபைக்கு நனைஞ்சிட்டு வர்றது, வெளியே வந்தா ட்ரெஸ் எல்லாம் டஸ்ட் ஆயிடுமே, எப்படி அழுக்காக்குவேன், அழுக்காயிடுமே. அவர் பேசும்படி வந்தார், அவர் உறவாடும்படி வந்தார், அவர் விடுதலை கொடுக்கும்படி வந்தார். பிரைஸ் தி லார்ட். வாசிங்கம்மா, 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். என் நேசருக்கு கதவை திறந்தேன். அதாவது ஒரு தடவை தட்டுறாரு, 2 தடவை தட்டுறாரு. கவனிக்கணும், வசனத்தின் மூலியமாய், உங்க ஊழியருடைய வார்த்தை செய்தியின் மூலியமாய் தட்டிக்கொண்டே இருக்கிறார். ஒப்புக்கொடு, பழைய வாழ்க்கை வேண்டாம், புதிய வாழ்க்கை, ஆண்டவரை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை. பைபிள் ஸ்டடிக்கு வா, ஆராதனைக்கு வா, சத்தியத்தை கேள். ஆண்டவர் தட்டிக்கிட்டே இருக்கிறார். அவங்க கதவை திறக்கவே இல்லை. வசனம் சொல்லுது, போய்விட்டார். என்ன போட்டிருக்கு? போய்விட்டார். உலக பழமொழி சொல்லுது, காற்று உள்ளவரை தூற்றிக்கொள். ஐயா, உறவுகள், நண்பர்கள் கோச்சிட்டு போனா வந்துருவாங்க, இவர் கோச்சிட்டு போனா வரமாட்டாரு. இந்த ராத்திரி நேரத்தில் கைகளை தட்டி, ஆண்டவரே என்னோட வாரும், எனக்குள்ள வாரும். எல்லாம் கை தட்டி கேட்போம், எனக்குள்ளே வாரும். Praise the Lord, praise the Lord, hallelujah. இந்த ராத்திரி நேரத்தில் உங்களை பார்த்து சொல்றேன், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தாள். ஒரு வார்த்தையை சொல்றேன், அவ இஷ்டத்துக்கு அவ போயிட்டா, அதான் கதவை திறக்கல. வாசிங்கம்மா அந்த வார்த்தை, அந்த வார்த்தையை வாசிங்க. 3ஆம் வசனம், 3ஆம் வசனம், உன்னத பாட்டு. என் பாதங்களை கழுவினேன். கவனிக்கணும்,
சபையில் என் இஷ்டம் நிறைவேறாது, சபையில் என்னுடைய நோக்கம் நிறைவேறாது, சபையில் அவருடைய நோக்கம் தான் நிறைவேறும். யார் நோக்கம்? அவர் நோக்கம் நிறைவேறும். உங்க வழிக்கு அவர் வரமாட்டாரு, அவருடைய வழிக்கு நீங்க தான் போகணும். மணவாட்டி சொல்றா அந்த வசனத்துல, டஸ்ட் ஆயிடும், அழுக்காயிடும், கால் இப்பதான் கழுவுனேன், நான் வரமாட்டேன். என்ன அர்த்தம் தெரியுமா? மணவாளனே என் விருப்பத்துக்கு நீ வா. ஆனா மணவாளன் சொல்றாரு, உன் விருப்பத்துக்கு நான் வர முடியாது, என் விருப்பத்துக்கு நீ வரணும். புரியுதுங்களா? இன்றைய ரட்சணை நாள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். வாழ்க்கையில தருணங்கள் ஒரு முறைதான் வரும். வாழ்க்கையை இழந்து கஷ்டப்படுகிறவர்கள் எல்லாம் ஆண்டவர் கொடுத்த நல்ல வாய்ப்பை, தருணத்தை இழந்தவர்கள். ஸ்தோத்திரம். வாசிக்க கேட்போம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம். லூக்கா 9:58. எஸ் உண்டு. 60ஆம் வசனம். 9ஆம் அதிகாரம் 60ஆம் வசனம். அதற்கு இயேசு, நீ போய். 59ஆம் வசனம். வேறு ஒருவனை அவர் நோக்கி, என்னை பின்பற்றி வா. அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் டியூட்டிலேயே ஜாயின் பண்ணல, லீவ் லெட்டர் கேட்குறான். என்னம்மா? டியூட்டிலேயே கேட்கறது லீவ் லெட்டர். அங்க என்ன வார்த்தை தெரியுமா போட்டுக்குது? ஆண்டவரே, நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டு வரேன்றான். அவர் சொல்றாரு முடிச்சிட்டு வான்றாரு, இவன் முடிச்சிட்டு வரான் அப்படின்றான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இங்க வரும்போது இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது முடிச்சிட்டு வந்திருக்கிறியா, முடிச்சிட்டு வரியா? சில பேர் சொல்றாங்க ஞானஸ்தானம் எடு, அவங்க சொல்றாங்க இன்னும் 2 பிள்ளை கல்யாணம் பண்ணணும், ஆலயத்துக்கு வா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்னை பின்பற்ற வேண்டுமானால் பழைய வாழ்க்கை, ஜென்ம சுபாவம், அசுத்தமான வாழ்க்கை, அதெல்லாம் முறிச்சிட்டு வா. சத்தமா சொல்லுங்க, முறிச்சிட்டு. சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே. நல்ல ஆராதனை நடந்துகிட்டே இருக்கும், ஏஞ்சி போவாங்க. எதுக்கு போவாங்க தெரியுமா? சொந்தக்காரங்க ஃபோன் பண்ணியிருப்பாங்க. நல்ல ஆராதனைக்கு ஒழுங்கா வருவாங்க, ஃபோன் பண்ணியிருப்பாங்க, திருவிழாக்கு அங்க போலாம் இங்க போலாம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பார்ட் டைம் லைஃப் இல்ல, ஃபுல் டைம் லைஃப். கிறிஸ்தவ லைஃப் என்பது ஸ்டடி லைஃப். ஆத்துல ஒரு காலு, சேத்துல ஒரு காலு வச்சு இருந்தோம்னா வருகையில் போக முடியாது. வேதம் சொல்லுகிறது, இருமனம் உள்ளவன் எல்லாம் தன் வழிகளில் எல்லாவற்றிலும் நிலையற்றவன். 9ஆம் அதிகாரம் 61ஆம் வசனம். ஆண்டவரே, சபையில வந்திருக்கிற நீங்க ஒரு முறை உள்ள வந்துட்டீங்கன்னா, கவனமா இருந்துட்டீங்கன்னா வருகையில் போயிடலாம். உள்ள வந்த உடனே அவன் கூப்பிடுறான், இவன் கூப்பிடுறான். எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்களேன், கையை உயர்த்தி சொல்லுங்க. சாரு ஏசப்பாவுக்கு, சக்க உலகத்துக்கு. இப்ப எல்லாம் தலைகீழா மாறிடுச்சு. சக்க இயேசுவுக்கு, சாரு எங்க? இந்த ராத்திரி நேரத்தில் சொல்றேன், உங்க வாலிபத்தின் பலன், உங்க முதிர் வயதின் பலன் இயேசுவுக்கு பயன்படட்டும். ஹல்லேலூயா. யாருக்கு பயன்படட்டும்? மோசே, யோசுவா, காலேப், இவங்களுடைய நாட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா முதிர் வயதிலையும் கர்த்தர் ஒரு புதிய பலனை அவங்களுக்கு கொடுத்தாரு.
Praise the Lord. Hallelujah. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது உங்களை ஆயத்தப்படுத்துகிற ஒரு இடம். என்ன இடம்? தமிழ்ல சபை, ஆங்கிலத்தில் கவர்மெண்ட். ஸ்தோத்திரம். இது டுட்டோரியல் அல்ல, இது ஒரு ஆவிக்குரிய பள்ளிக்கூடம். டுட்டோரியல் வேற, ஸ்கூல் வேற. இது லாட்ஜ் அல்ல, இது ஹோட்டல் அல்ல, இது ரிசார்ட் அல்ல, இது ஆவிக்குரிய பள்ளிக்கூடம். இங்க ஒரு வாத்தியார் உண்டு, சிஸ்டமேட்டிக் உண்டு, இங்க நேரம் உண்டு, இங்கே ஒழுங்கு உண்டு. ஏனென்றால் இந்த சபையை ஆரம்பித்தவர் ஆவியானவர். ஒருமனப்படும் பொழுது பெந்தேகோஸ்தே சபையிலே ஆவியானவர் இறங்கி வந்தார். இது ஆவியானவரால் தொடங்கப்பட்ட சபை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வருகை மட்டும், அவர் வருகை எதிர்நோக்கி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ரட்சிப்பை இழந்து விடாதீர்கள். எதை இழந்துடாதீங்க? ஜெப ஆவியை இழந்து விடாதீர்கள், பரிசுத்தத்தை இழந்து விடாதீர்கள், தேவனுடைய நோக்கத்தை இழந்து விடாதீர்கள், தேவனுடைய திட்டத்தை இழந்து விடாதீர்கள். அவருடைய வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? ஒரு வார்த்தை நம்ம வாசிக்கலாம். இந்த வருகையில் நீங்க போனோம்னா என்ன பண்ணணும்? பாயிண்ட் நம்பர் 2 வாசிக்க கேட்போம். மத்தேயு 24 அதிகாரம் 1 வாசிக்க கேட்போம். காண்பித்து 4 இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இதெல்லாம் என்ன எடுத்துக்கிற வசனத்தை என்ன எடுத்துக்கிறாங்கன்னா, இது புறஜாதிகளுக்கு அப்படி இல்லை. ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அதாவது சபைக்கு பைபிள் கொண்டு வராதவன், பல நாளாக புதுசாக அவனை பற்றி நான் பேசலை, சபையில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் வரவங்க, அவங்க மேலே பிசாசுக்கு அவங்கள குறித்து கவலையே இல்லை. இந்த 4 வசனத்தினுடைய அர்த்தம் என்ன? வெளிப்படுத்தின விசேஷம் 13 அதிகாரம் 11 வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 13 அதிகாரம் 11 வசனம். கண்டேன். 11 வசனம். தோற்றம் ஆட்டுக்குட்டி, வார்த்தை வலு சர்ப்பம். சபையே கவனிங்க, பிசாசுக்கு டார்கெட் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்க இல்ல, ஏற்றுக்கொண்டவங்க. நீங்க சபைக்கு போறீங்கன்னு தெரிஞ்சு, ஒரு ஊழியனுக்கு கீழே அடங்கி இருக்கிறன்னு தெரிஞ்சோ உங்க வீட்டுக்கு வருவான். இப்போ 45 வயசு எனக்கு, 15 வயசுல ஒனிடா டிவி கம்பெனிக்காரன் போட்டான், 2 கொம்பு வச்சு போட்டான், இவன் தான் பேய் அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் பைபிளை படிச்சா தெரியுது, அவன் இடத்துக்கு இடத்து தன்னை மாத்துறான். பிரைஸ் தி லார்ட். சபையே, நீ இந்த சபையில் அடங்கி இருப்பது, உன் ஊழியனுக்கு கீழ்ப்படிவது, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவது, பரிசுத்தமாய் வாழ்வது அவனுக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பை உண்டாக்குகிறது. அங்க போட்டுக்குது, எப்படி வஞ்சிக்கிறாங்களாம்? 13:11 வாசிங்க. வேறொரு மிருகம் கண்டேன், இருந்தது, வலு சர்ப்பத்தை போல. வீட்டுக்குள்ள வரும்போதே பிரைஸ் தி லார்ட் தான் வருவாங்க. பிரைஸ் லார்ட் சொல்றது யாரு? எந்த நேரத்தில் வராங்க, யார் வராங்க கண்டுபிடிச்சு. ஹவுஸ் விசிட்டிங், லைவா போறதுனால தைரியமா சொல்றேன். ஹவுஸ் விசிட்டிங், சபையின் மேய்ப்பர் தான் போகணும். யார் போனோம்? சத்தமா சொல்லுங்களேன்.
எப்படி வஞ்சிக்கப்படுறாங்க விசுவாசிங்க? மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மத்தேயு 7:15. எச்சரிக்கையாயிருங்கள், வருவார்கள். அதாவது இந்த வஞ்சிக்கிறவங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? அம்மா, வஞ்சிக்கிறவங்க பிரதர், வஞ்சிக்கிற ஆவிகள். இந்த ஸ்பிரிட் உங்களை அப்படியே அட்டாக் பண்ணிடுச்சுன்னா கைவிடப்பட்டுருவீங்க. வஞ்சிக்கப்பட்டுட்டா பழைய வாழ்க்கைக்குள்ள போயிடுவீங்க. சவுல் ஆரம்பத்தில் மந்திரவாதிகளை துரத்தினான். ஆனா என்றைக்கு தேவனோட தேவ மனிதனோட தொடர்பை விட்டானோ துரத்தின மந்திரவாதியை கூப்பிட்டுக்கிட்டான். 7:15 என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க சபைக்கு வர்றீங்க, ஆலயத்துக்கு வர்றீங்க, உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய சபை இருக்கு, பிள்ளத்தோல்பியா இருக்குது, உங்களுக்கு ஒரு நல்ல இந்த ஒரு ஊழியர் இருக்கிறார், இதெல்லாம் தெரிஞ்சோம் தேர்ட் பர்சன் ஓவர் அட்வான்டேஜ் என்ன எடுப்பாங்க? சத்தமே, என்ன அட்வான்டேஜ் எடுப்பாங்க? அட்வான்டேஜ் எடுப்பாங்க. மலையில நஞ்சு வந்துட்டீங்களே, ஜுரம் வந்துருச்சா, மறுபடியும் கேட்பாங்க சாப்பாடு இல்லையா, ஏதாவது வேணுமா? அவங்க உங்க மேய்ப்பர் உங்க மேல அக்கறை எடுக்கலாம், உன் மேய்ப்பர் உன்னை விசாரிக்கலாம். மூணாவது மனுஷன் ஓவர் அட்வான்டேஜ் எடுக்கிறானா நீ ஆபத்துல சிக்க போறன்னு அர்த்தம். பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. நிறைய பேர் வாழ்க்கை ஸ்பாயிலா போனதுக்கு காரணமே இப்படிப்பட்ட அட்வான்டேஜ் எடுத்தவனால தான். தமிழ் வேதத்தில் போட்டிருக்கு, சோனோமியால் எலிசாவை வருந்தி கூப்பிட்டாலாம். எப்படி கூப்பிட்டாலாம்? சில பேர் கூப்பிடாம வீட்டுக்குள்ள வந்துடுறான், ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. பிசாசனுடைய கான்செப்ட் என்ன? ஆவிக்குரிய சபைக்கு போகக்கூடாது, ஒரு மேய்ப்பன் கீழ் அடங்கி இருக்க கூடாது, உன் சிந்தையை செதற வைக்கணும். அப்ப வசனம் போட்டிருக்கு, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கை. தீர்க்க தரிசனம் இருக்கு, அதை பத்தி நான் பேசல, கள்ள காரியத்தை குறித்து பேசுறேன். ஓவர் அட்வான்டேஜ் சூனோமியால். சூனோமியால் தமிழ் வேதத்தில் போட்டிருக்கு, அவளை குறிச்சு போட்டிருக்கு கணம் பொருந்திய ஸ்திரீ. என்ன போட்டிருக்கு? அவ எலிசாவின் வரத்தை பார்க்கல, எலிசா லைஃப் வர தரத்தை பார்த்தா. வரம் வேற, தரம் வேற. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வரம் வேற, தரம் வேற. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த ராத்திரி நேரத்தில் சபையே முழங்கால் படிடும் போது தேவன் உன் தரல் மேல் கையை வைக்கிறார், தேவன் உன் மேய்ப்பன் கரத்தை வைக்கிறார். போதும், எல்லார்கிட்டையும் தலையை கொடுத்த உன் கதை கந்தலாயிடும். ஜாக்கிரதை, தலையை பத்திரமா வச்சுக்கோங்க. பக்கத்தில் பார்த்து தலை பத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். எச்சரிக்கையாயிருங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள். எது பாம்பு குட்டி எது ஆட்டுக்குட்டின்னு தெரியணும். யோவான் ஸ்நானகன் ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இருக்கிறாரு, திரள் கூட்டம் வருது. அந்த திரள் கூட்டத்தில் இயேசு வராரு, சொல்றாரு, உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குட்டி. எது ஆட்டுக்குட்டி எது சர்பக்குட்டின்னு தெரிஞ்சுக்கிட்டா உங்கள் ஆத்துமாவை காத்துக்கொள்ளலாம், வருகையில் போயிடலாம். ஹல்லேலூயா. அம்மா, வருகையில் போனோன்னா தேவனோடு உள்ள ஒரு ஐக்கியம், சபையோடு உள்ள ஒரு ஐக்கியம், வசனத்தோடு உள்ள ஐக்கியம், உன் ஊழியனோடு உள்ள ஒரு ஐக்கியம். ஹல்லேலூயா. சபை டிரான்ஸ்ஃபர்மேஷன், உங்களை மறுரூபமாக்குகிற ஒரு இடம். வசனம் அப்படிதான் போட்டுக்குது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிச்சீங்கன்னா, அக்கிரமம் நிறைந்த அசுத்தம் நிறைந்த ஒரு இடத்தை அந்த ஜனங்களை சபைக்குள் வரும்போது கொரிந்து சபையை அந்த ஏரியாவையே கர்த்தர் மாத்திட்டார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம். Thank you Lord. முடிந்தவர்கள் எழுந்து நிற்கலாம், முடியாதவர்கள் உட்கார்ந்து கொள்ளலாம். எல்லாம் சொல்லிக்கிட்டே எழுந்துருங்க, கண்ணை மூடுங்க, பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் மறந்துடுங்க. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். ஸ்தோத்திரம்,
ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சொல்லுங்க ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க. நான் தெரியக்கூடாது. சொல்லுங்க நான் தெரியக்கூடாது. என் படிப்பு வேணாம். வீட்டில் வசனத்தை எழுதி போடுங்க. கார்ல வசனத்தை எழுதி போடு. பிசாசு பயப்படும். உன் படிப்பை போட்டா பிசாசு சிரிப்பான், பயப்படவே மாட்டான். வசனம், வசனம், வசனம் தான் உயர்த்தும். எச்சரிக்கையாயிரு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களாக. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் மனவாளன் சொல்றாரு, மனவாட்டியை பார்த்து கூப்பிடு. இது அலங்கரிக்கப்படுகிற இடம், ஆயத்தப்படுத்துகிற இடம். இங்க ஓ நோக்கம் நிறைவேறாது, இங்க தேவதான் நோக்கம் நிறைவேறும். அம்மா, வீட்டுக்குள்ள எல்லாரையும் விட்டுறாத. நீ முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணா இயேசுவும் வீட்டுக்குள்ள வருவார். நீ முழங்கால் போட்டு ஜெபி, இயேசுவும் வீட்டுக்குள்ள வருவாரு. இது ஆபத்து நிறைஞ்ச உலகம், அக்கிரமம் நிறைஞ்ச உலகம். எல்லாரையும் நம்பிட்டு இருக்காத. இயேசு உன் பரிகாரி. உனக்கு ஒரு நல்ல சபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், நல்ல ஒரு மேய்ப்பனை கொடுத்திருக்கிறார். உங்களை வெளிப்படுத்த வேண்டாம். எல்லா கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, அனி வருகைக்கு எத்தனை பேர் போனோம்? வருகைக்கு போனவங்களாம் பரிசுத்த ஆவியை கேளு, நான் ஜெபிக்க போறேன். வருகைக்கு போறவங்களாம், வருகைக்கு போகணும்லாம் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்க. எத்தனை பேர் வருகைக்கு போகணும்? ஆண்டவரே, என் பாத்திரம் நிரம்பட்டும், என் பாத்திரம் நிரம்பட்டும், என் பாத்திரம் நிரம்பட்டும். எல்லாம் அந்நிய பாஷையில பேசி எல்லா கையை தட்டி அந்நிய பாஷையில பேசி அனலாக்கு. ஆவியில அனலாயிரு. ஆவியை அவிழ்த்து போடாதே. உன் சபையை விட்டு விலகாதே. இயேசுவை விட்டு விலகாதே. உன் ஊழியனை விட்டு விலகாதே. எச்சரிக்கையாயிரு. கதவை தட்டும் போது திற. என் புறாவே, என் உத்தமியே, உன் கதவை திற, உன் கதவை திற. இயேசு அண்டையில வா, இயேசு அண்டையில வா. உனக்கு இலவசமான விடுதலை. அநேகருக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார், அநேகருக்கு தேவன் விடுதலை கொடுக்கிறார். இயேசுவின் ரத்தம் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை, அநேகருக்கு விடுதலை. எல்லா கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவியை பொழிகின்றார். கையை தட்டி ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவியை பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம்
சொல்லுங்கள். குறை இல்லை விசுவாசத்தோடு. ஆமென். ஆண்டவரை தேடுவோம் முறையில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி தேடுவோம் முறையில்லையே. சிங்க குட்டிகள். ஆமென். அல்லேலூயா. 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 எல்லா கரங்களை தட்டி ஆமென். விசுவாசத்தோடு ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யாவர் ஜெப நிலைமையில் உட்காருவோம். நேசிக்கிற நல்ல பிதாவே, நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆவியும் மனவாட்டியும் ஆமென் வாயன்பானாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கேட்கிறவனும் வாயன்பானாக. இந்த நாட்களில் கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபம். நாங்கள் பரிசுத்தமாக ஜீவித்து கர்த்தர் நிறுத்தின இடத்தில் நின்று கர்த்தரால் போஷிக்கப்பட, பராமரிக்கப்பட, ஆவியினால் நிரப்பப்பட கர்த்தர் இரக்கம் செய்யும். வசனத்தை கேட்ட எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். யார் யார் எங்கிருந்து இந்த வார்த்தையை கவனித்திருந்தாலும் பரிசுத்த ஆவியான துணை நில்லும். தேவ செய்தி கொடுத்த உடைய மகனுக்காக ஜெபிக்கிறேன். உடைய மனைவிக்காக ஜெபிக்கிறேன். பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். கொண்டு வந்த நோக்கத்தை நிறைவேற்றும். நாளை காலை அதிகாலை ஜெபம், பகல் நடைபெறக்கூடிய சபை ஆராதனைகள், திரும்பவும் சாயங்கால கூட்டம் எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வோம். நல்ல நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கிய சிநேகமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. 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 Hallelujah.